நான் சின்ன வயசுல இருக்கும்போது 300க்கு இருந்தது கேஸ் சிலிண்டர். ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு? 900 இருக்கு. எதுவுமே சேஞ்ச் பண்ணல. எல்லாருக்குமே 1000 rupees 1000 சொல்றாங்க. இதுவரையும் நான் அந்த 1000 rupees ஒரு டைம் கூட நான் வாங்கினது இல்ல. சோ சொன்னது எதுவுமே நடக்கல. அதே மாதிரி பஸ்ல ஓசி பஸ்ல போகணும்னு அவசியமே இல்ல. நாங்களும் உழைச்சுதான் தின்னுட்டு இருக்கோம். இவங்க போடுற பிச்சையில இல்ல, அவங்க பிச்சை போடுறதுக்கு அவங்க சொத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, கவர்மெண்ட் காசுல இருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. பெர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து எல்லாமே இதுக்குன்ட்டு நிதி ஒதுக்கிறது எல்லாமே நீங்க ப்ராப்பரா எங்களுக்கு ஒதுக்கி இருந்தா எங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துருக்கும். நீங்க எதுவுமே பண்ணலையே. பண்ணவே இல்லாததுனால தான் நாங்க இவ்வளவு இது பண்றோம். நீங்க பண்ணிருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து நிக்க போறோம்? நீங்க ப்ராப்பரா எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா வந்து சேர்ந்துருக்கும். நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம். நல்ல ஸ்டடிஸ் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஞ்சாவை ஒழிக்க சொல்லுங்க. அந்த கஞ்சானாலதான் ஏன் வந்து இது மதுவை ஒழிக்கிறோம் சொல்லிட்டு பேசினாங்கல்ல. அம்மா இருக்கும் போது கூட நல்லா இருந்தது. இவங்க வந்ததுக்கு அப்புறமா பொண்ணுங்க அவ்வளோ சீரழிஞ்சு போறாங்க. அண்ணா சொல்ற மாதிரி நைட்ல ரோட்ல வந்து ஒரு பொண்ணு நடந்து போனா மட்டும் தான் சுதந்திரம் கிடைக்கும். யாரு? காந்தி சொன்னப்பவே நடந்து அப்ப சொன்னதுல இருந்து இது வரையும் அந்த வழக்கமே நடக்கல. எங்க அண்ணா மட்டும் வந்ததுன்னா கண்டிப்பா அது நடக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. எப்படிக்கா பாக்குறீங்க இப்ப இருக்க ஆட்சி? இப்போ சிம்பிளா சொன்னாரு, எங்க போனாலும் ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கானது ப்ராப்பரா நடக்கும். 5 நிமிஷத்துல எல்லாமே வந்து நிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளோ நாள் இவங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டாங்க? இவங்க ஆட்சியில இருக்கிறவங்கனாலயே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஓகேவா? அப்போ நீங்க வந்து இத்தனை வருஷம் இருந்து எதுவுமே பண்ணல. ஒரு ரோடு வாய்ப்பு இல்ல, வீடு இல்லாதவங்களுக்கு வீடும் இல்ல. எப்படி இருக்கிறவங்களும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பாருங்க, டோட்டலா ஒருத்தங்க மேல ஃபேமிலி ஃபுல்லா ஒரு சொத்து இல்லாம இல்ல. இன்னும் தனியா பிசினஸ் ஏதாவது பண்றாங்களா? அவங்க பிசினஸ் எதுவும் பண்ணல. ஏதாவது அதுக்காக உழைக்கிறாங்களா? அவங்க எதுவுமே இல்லையே. வெறும் இந்த அரசியலை வச்சுட்டு தானே அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து வந்தது? எங்க காசு? அது எங்க கவர்மெண்ட்ல இருந்து நீங்க எடுக்கிற காசு. எங்க அண்ணா சொல்லிச்சு இல்ல, இப்போ சேம் அதேதான். அண்ணா சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதுதான் உண்மை. வெட்ட ஒளிச்சமா உடைச்சிட்டாரு அந்த விஷயத்த. நீ வந்து அந்த காசை எடுத்துட்டு தானே நீ தின்னுட்டு இருக்க. அப்ப எங்க காசை நீங்க புடிங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. நாங்க உங்ககிட்ட வந்து நிக்கல. எங்க காசை எங்களுக்கு கரெக்டா கொடுத்தீங்கன்னா நாங்க கரெக்டா நல்லா வாழுவோம். உங்ககிட்ட கையேந்த மாட்டோம். நாங்க நல்லா வாழுவோம். எங்க பசங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க, நல்லா வாழ்வோம். அண்ணா பொறுத்த வரையும் பண்றது எல்லாமே கரெக்டா பண்றாரு. இதுக்கு மேல பர்சனல் அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. வேற ஏதாவது பண்ணணுமா? இல்ல. இன்னும் 27 என்ன டார்கெட்டா? மாசம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணுமா? ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்களே. ஃபர்ஸ்ட் இக்னோரன்ஸ், எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீ ஒரு வார்த்தை சொல்றேன்னா அதுல உண்மை இருந்தா தானே நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்ல உண்மை இருந்தாலும் இல்லைனாலும் அதோட பர்சனல். உன் பர்சனலுக்கு வந்தாங்களா? உங்க வீட்டு பர்சனலுக்கு வந்தாங்களா? ஏன் உதயநிதி என்ன பண்றான் அதெல்லாத்தையும் எடுத்து ஓப்பனா பேசினாங்களா? எதுவும் பேசல. உங்க வீட்டு பக்கமே வரல. அரசியல் மட்டும் தானே என்ன பேசுது. அதுலயே தெரியுது உங்களோட அவ்வளோ உங்களோட பேசிக் நாலேஜ் எந்த அளவுல இருக்குன்றது தெரியுது. சோ எங்க அண்ணா வரையும் 2026ல எங்க அண்ணா தான் வரும். அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றது, என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீங்க அவ்வளோ ஃபீல் பண்றீங்க, அதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? சிம்பிள். அவங்களோட பர்சனல் அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளோட பர்சனல்ல வந்து நம்ம வந்து பப்ளிக்கா காமிச்சோம்னா நம்ம பர்சனல் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என் வீட்டு பர்சனல் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் பப்ளிக்கா வராது. சேம் அதே மாதிரி அவரோட வீட்டு பர்சனலை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து பப்ளிக்ல பேசணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா எல்லாமே இந்த விஷயத்த பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயம் இல்லை, அவங்க பார்த்துப்பாங்க. சொல்லிட்டாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. அரசியல் பத்தி பேசுறீங்களா, பேசுங்க. நீங்க மீடியாக்காரங்க ஆல்ரெடி விஜயகாந்த் அண்ணாவை வச்சு நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க, போயிட்டாரு. இந்த ஆளையாவது உருப்படியா இருக்க விடுங்க. மீடியால இத பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்காக டிவிக்கு வரணும், டிஎம்கே வேணாம்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு, ஸ்டடீஸ் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பசங்க வந்து உருப்படியா நல்லா வளருவாங்க. இது வரையும் பிறந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வரையும் இந்த மாதிரி இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க எல்லாம் அரசியல் பத்தி பேசுறது நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே ஸ்கூல் பசங்க முதல் கொண்டு குட்டி பசங்க முதல் கொண்டு எல்லாருமே அரசியல் பத்தி பேசுறாங்க. ஸோ எல்லாமே இது நாலேஜ் தான். விவசாயமும் அவங்களும் நல்லா இருப்பாங்க. டோட்டலா இந்த நம்ம சிட்டியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் மாதிரி கூட மாறலாம்.